ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 எடுத்துக்காட்டு 6.9 மதிப்பு காண்க. டேன் 7 டிகிரி, டேன் 23 டிகிரி, டேன் 60 டிகிரி, டேன் 67 டிகிரி, டேன் 83 டிகிரி. முதல் சம். டேன் 7 டிகிரி, டேன் 23, டேன் 60, டேன் 67 டிகிரி, டேன் 83 டிகிரி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த நிரப்பி கோணங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி பேராக எடுப்போம். டேன் 7, டேன் 83 தான் நிரப்பி கோணங்கள். அடுத்தடுத்து எழுது. டேன் 7 டிகிரி, டேன் 83 டிகிரி. 83 7ஐயும் கூட்டினா 90 நிரப்பி கோணம். அடுத்து 23ஐயும் 67. எப்படி? 23 67. இது ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி. 60 தனியாக எழுது. ஓகே. நிரப்பி கோணங்களை வரிசைப்படு அல்லது குழுப்படுத்த நமக்கு இது கிடைக்குது. ஓகே. இப்போ டேன் 7 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டேன் தீட்டாவை காட் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம்ல. காட் 90 மைனஸ் தீட்டா எழுதியாச்சா? அதே போல் இந்த டேன் 23 வச்சுக்கிட்டு டேன் 67 காட் 90 மைனஸ் 67 டிகிரின்னு எழுது. இந்த டேன் 60 அப்படியே வச்சுக்கிறேன். வேல்யூ தெரியும் டேன் 60க்கு போட. இப்போ என்ன ஆயிரும்? டேன் 7 டிகிரி, இது ரெண்டு சப்பாயி காட் 7 டிகிரி ஆயிரும். ஓகே. இங்கே டேன் 23 டிகிரி அப்படியே இருக்கும், இது காட் 23 டிகிரி ஆயிரும். ஓகே. டேன் 60 டிகிரி அப்படியே இருக்கும். ஏன் இதை எப்படி எழுதுனேன்? டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் 90 மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. இப்போ டேன் 7 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த காட்டை 1/tan எழுது. நமக்கு ஃபார்முலாலாம் தரவாக தெரிஞ்சாதான். டேனுடைய தலைகீழி தான் காட். ஸோ 1/tan. ஓகே. டேன் 60க்கு மதிப்பு √3. இந்த டேனு இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ 1 × 1 × 1 √3. ஆன்சர் √3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம். காஸ் 35 டிகிரி பை சைன் 55 டிகிரி. காஸ் 78 டிகிரி மைனஸ் காஸ் 18 டிகிரி பை சைன் 72 டிகிரி. எல்லாமே சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி இதை எழுத போகிறோம். நிரப்பிக்கோண ஃபார்முலா. எதுனாலும் ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று மாற்றப்போம். ஓகே. காஸ் 35 டிகிரியை அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்க சைன் 55 டிகிரியை காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு ப்ளஸ் சைன் 12 டிகிரி அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்க காசை சைன் 90 மைனஸ் தீட்டான்னு, மேலே இருக்க காஸ் 18 வச்சுக்கிட்டு கீழே இருக்க சைனை காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு. ஓகே. இப்போ கழிச்சுட்டு எழுது. 50ல் 90ல் 55 போச்சுன்னா 35 ப்ளஸ் கீழையும் சைன் 12, மேலே காஸ் 18 டிகிரி, கீழே 90ல் 72 போச்சுன்னா 18. ஓகே. எல்லாம் இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். 1 + 1 - 1. ஸோ 2 - 1 ஆன்சர் 1. ஸோ நிரப்பி கோணங்கள்ன்றதை கொடுத்தா கணக்கு மிக எளிமையானது. அழகாக நம்ம சைன்னா காசு, காசுனா சைனு, டேனுனா காட்டு, சீக்கன்னா கொசிக்கன்றது தெரிஞ்சுட்டா சம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு.